ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உப்புமா தாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த உப்புமா வந்து உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் கிடையாது, டோட்டல் பாடியவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் வந்து இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. அதை வந்து நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி தாங்க கரெக்டாக இருக்கும். இதில் வந்து தூசு இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா தண்ணி விட்டு 2 டைம்ஸ் வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து இது நல்லா வந்து 1 மணி நேரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். மூடி போட்டு 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணலாங்க. ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊறினாதாங்க. இங்கே பாருங்கள் நசுங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து நல்லா ஊறணுங்க. அதனால தான் சொன்னேன் ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஊற வைக்க சொல்லியிருக்கிறேங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு, கடாய் சூடானதும் நம்மளுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடானது உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கிறேங்க, அதனால் துருவி போட்டுக்கலாம். அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வறுபடட்டுங்க. வறுபட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுனா வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம விருப்பப்பட்ட காய் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் விருப்பப்பட்ட சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீன்ஸுங்க, அதையும் சேர்ந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. ஸ்வீட் கார்ன்லாம் இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பீன்ஸு கேரட் மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா காயில் வந்து உப்பு பிடிக்கணும், அதனால வந்து காய்க்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சுருக்கேன். இப்போ கேரட்டுக்கும் பீன்ஸுக்கான உப்பு போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து கிளறி விட்டுக்கலாங்க. காய் வந்து வேகிறதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே விடலைங்க.
ஜஸ்ட்டு எண்ணெயில் மட்டும்தான் வதக்கி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சதுனால அந்த ஆவிலே வந்து காயெல்லாம் வந்து வெந்திருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்பட்டோம்னா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ரவை இல்லைன்னா சேமியா அந்த மாதிரி வச்சு உப்புமா பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ஜவ்வரிசியை வச்சு ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு தனியாக வந்து நம்ம காய் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதிலே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாயசம் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஆனால் வந்து என்னுடைய ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி தாங்க வந்து இந்த உப்புமாவுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் மாவு மாதிரி ஆகிடும். பட் இது வந்து அப்படி கிடையாதுங்க. அதனால தான் இந்த ஜவ்வரிசியை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, 5 hours ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிச்சிட்டு வெறும் ஜவ்வரிசி மட்டும் எடுத்து இப்போ இந்த காய் கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அதனால தான் நான் வந்து லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஜவ்வரிசி கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து காயும் சேர்க்கணும், வெஜிடபிள்ஸும் சேர்க்கணுன்றதுனால நான் வந்து காய் வந்து நிறைய சேர்த்துருக்குறேங்க. இது வந்து ரொம்ப போனுக்கு நல்லதுனால இந்த ரெசிபியை முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது வந்து தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாங்க, நம்ம இதுவே வந்து போதுமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 minutes ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 5 hours ஊற வச்சுருக்கோம். பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா வெந்துருச்சுங்க. இது வெந்திருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு டவுட்டே வேணாங்க, தாராளமாக கண்டிப்பாக வெந்துருங்க. தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கவே வேண்டாம். அதனால தான் இந்த உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைலான் ஜவ்வரிசி சூஸ் பண்ணேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக வருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்க. இதே ஜவ்வரிசியை வச்சுட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக வந்துடுங்க. நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேங்க. பார்க்கவே வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர்ற குழந்தைங்களுக்கும் சரி, இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட இந்த ஜவ்வரிசி உப்புமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேங்க. அதோட வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.
காயெல்லாம் நிறைய போட்டதுனால குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க. பை பாய்.